பின்னை நின்றென்ன பிறவி பெறுவது முன்னே நன்றாக முயல் தவம் செய்திலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படிங்கிறார். பின்னை நின்றென்ன பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்திலர். நல்ல தவம் முன்ன பிறவிகளில் செய்திருந்தால் மட்டுமே இப்பொழுது நல்ல பிறவி எய்த முடியும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நல்ல தவத்தை செய்திருந்தால் மட்டுமே நல்ல பிறவி வந்து சேரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை என்ன சார் சான்று அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு திருமூலர். என்ன பாருங்க, என்ன பாருங்க, நான் வந்து சிவனை பற்றிய ஆகம நூல் துணிவுகள் எல்லாவற்றையும் ஒன்றாக ஒன்று சேர்த்து ஒரு 3000 பாட்டை பாடுற திருமந்திரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி வரணும்னா இந்த பிறவில இந்த தவத்தை எனக்கு கொடுத்துருக்கிறான்னா முந்தைய பிறவில இதை பெறுவதற்கு இந்த தவத்தை செய்திருக்கிறேன்னு தானே அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்றாரு, முந்தைய பிறவியில தவம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த 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 பிறவியில திருமந்திரத்தை வந்து உட்கார்ந்து கேட்பாங்க. அப்படி கேட்கிறவர்கள் எல்லாம் தவம் செய்தவர்கள். அப்ப தவம் செய்தவர்களுக்கு மட்டுமே வாய்க்கக்கூடியது திருமந்திரத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு. அப்ப நீங்கெல்லாம் ரொம்ப தவம் செய்தவர்கள். முன்னை நின்றென்ன பிறவி பெறுவது பின்னை பின்னை அந்த பிறப்பு நல்லா வரணும்னா தவம் செஞ்சிருக்கணும். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். அதனுடைய உட்குறிப்பு என்ன, மாடுகள்லாம் அப்படியே அழுது புலம்புச்சு, அவன் இறந்து போயிருக்கிறான். இறந்து போனவனை பார்த்து அழுது புலம்பி அவைகள்லாம் கண்ணீர் வடித்தன. அதை பார்த்து இறங்கி போய் இவர் உடனே மூலனுடைய உடலில் போய் அந்த மூலன் உடலாக வந்திருந்து இந்த தமிழ் மாலையெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ந்தது பெரிய புராணம் சொல்லி. முன் குறிப்பு என்ன தெரியுங்களா, இந்த அழுகின்ற பசுக்கள்லாம் வேற யாரும் இல்லை, உலகப்பற்று வைத்த ஆன்மாக்கள். நாம தான் பசுக்கள். நாம் அந்த உலக நோக்கை பார்த்து கொண்டே அதை கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இது இல்லையே அப்படின்னு அழுத பொழுது அவர் மானிட உடல் தாங்கி வந்து திருமந்திர மாலை என்கிற ஒன்றை சொல்லி ஆன்மாக்களாகிய நம்மை மகிழ்வித்தார். இதுதான் திருமந்திர மாலையினுடைய உள் குறிப்பு. அதை சுவாமி சொல்லுகிறார். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அப்படின்னு இன்னொரு பாட்டில் சொல்றார். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதாவது இந்த உடலை இறைவன் தந்தான். இந்த உடலை இறைவன் தருகிற பொழுது நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு, இது பிரகிருதி மாயிலிருந்து தந்தான்னு முதல் வகுப்பில் சொன்னேன் இல்லையா. சுத்த மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயிலிருந்து தந்தான். இந்த சுத்த மாயைனா என்ன, அசுத்த மாயைனா என்ன, பிரகிருதி மாயைனா என்னன்னு சொன்னேன் இல்லையாம்மா, சொன்னேன் இல்லையா. சுத்த மாயைக்கு என்ன சொன்னேன், சுத்த மாயைக்கு என்ன சொன்னேன் சொல்லியா, சொன்னாங்க சொன்னீங்க சார் அப்படின்னு அங்கே 2 பேர் தலையாட்டுறாங்களே இல்லையா. சரி, இப்போ அதனால என்ன ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். அதாவது அவருக்கு இந்த உலகங்கள் உடல்கள் தத்துவங்கள் இதெல்லாம் படைக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் வேணும். யாருக்கு, ஈசனுக்கு. நல்ல கவனமாக கேட்கணும். உலகம் இறைவனிடமிருந்து வந்தது அல்ல. உலகம் உலக பொருள்கள் இவைகளெல்லாம் ஈசனிடமிருந்து வந்தவை அல்ல. நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஏன்னா இவைகளெல்லாம் ஜடப்பொருள்கள். இறைவன் அறிவுடைய சித்து பொருள், ஞானப்பொருள். ஒரு ஞானத்திலிருந்து அஞ்ஞானமாகிய ஜடம் வராது. அதிலிருந்து இந்த ஜடம்லாம் வராது, அஞ்ஞானம் இல்லையா. மண்ணிலிருந்து பானை வந்துச்சு. அப்போ பானை எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டால் குயவங்கிட்ட இருந்து வந்தது நான் சொல்லணும். எதுலேருந்து வந்ததுன்னு சொல்லணும், மண்ணிலேருந்து வந்தது தான் சொல்லணும். மண்ணிலேருந்து வரத்துக்கு காரணமாக இருந்தது குயவன். அதுபோல மாயையிலிருந்து இந்த உலகம் வருவதற்கு காரணமாக இருந்தது குயவன் போன்ற சிவன். அப்படிதான் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். மண்ணு முதல் காரணம், குயவன் நிமித்த காரணம். அதனால தான் சைவம் எந்த காரியத்துக்கும் 3 காரணம் சொல்லிச்சு. முதல் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம் அப்படின்னு. அப்ப மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல், அதுல இருந்தாங்க எல்லாத்தையும் பண்ணணும். அவர் அதை வச்சிருக்கிறார். அது அவருடைய பரிக்கிரக சக்தி. அதுல இருந்து பண்ணார் இந்த உலகம். மாயையிலிருந்து நேராக பண்ணி கொடுக்க முடியல கொஞ்சம். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கலப்பு, அசுத்த மாயை.
அசுத்த மாயிலிருந்து அதுலேருந்து காரியமாக தோணுச்சு பிரகிருதி மாயை. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். மழை நேராக மழை தண்ணி பெய்யுது, நேராக மழை தண்ணி எப்படி இருக்கும்? அது எப்படிமா இருக்கும்? மழை தண்ணி சுத்தமாக இருக்கும், டிஸ்டில்டு வாட்டர், பியூர் வாட்டர், சுத்தமாக இருக்கும் மழை தண்ணி. அதுவே நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்க தொட்டியில் விழுந்ததுன்னு வச்சுக்குவோம். தொட்டி என்ன லட்சணத்தில் இருக்கோ அதில் தான் அது தண்ணீர் ஆகிடும் இல்லைங்களா? வரும்போது என்னவோ அது மழை தண்ணி சுத்தமாக இருந்தது, தொட்டிகளை விழுந்தவொடனே அசுத்த தண்ணியாக போயிடும். அதுதான் அசுத்த மாயை. மழை தண்ணி சுத்த மாயை, இது அசுத்த மாயை. தொட்டில் முழுக்க ரொம்பிருச்சு, ஓவர்ஃப்ளோ ஆகுது, வழிஞ்சு போய் பைப் வழியாக இறங்கி வெளியில் இருக்கிற சாக்கடையில் விழுந்துருச்சு. இப்போ சாக்கடையில் விழுந்த தண்ணிக்கு பேர் என்ன? சாக்கடை தண்ணி. அதுதான் பிரகிருதி மாயை. அதிலிருந்து தான் நம்ம உடம்பெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். எல்லாம் சாக்கடை தண்ணி. நீங்கள் மட்டும் ரகசியமாக வச்சுக்கோங்க. சப்த தாதுக்கள்னு சொல்லக்கூடிய 7 விதமான தாதுக்கள். பெரிய ஞானிம்மா, நான் தான் இறைவன்மா, 2 நாள் குளிக்கலைன்னா நீங்கள் பக்கத்திலே போக முடியாது. முடியுமா? 4 நாள் படுத்தான்னு வச்சுக்கோங்க, படுக்கையோட அத்தோட காலி, அவன் முடிஞ்சு போச்சு. இதுவா ஞானி? யார் உடம்பை வெல்லுகிறானோ அவன் தான் ஞானி. 4 பெருமக்கள் வென்று காட்டினாங்களே. நிறைய ரகசியம் இருக்குங்க. நீங்கள் முதல் சனிக்கிழமை வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன், எல்லாத்தையும் ஒரே நாள் சொன்னால் டோஸ் அதிகமாக போகும். அப்புறம் வீட்டில் போய் மந்திரமே சொல்லிட்டு இருப்பீங்க, திருமந்திரமே. இந்த சாக்கடையில் விழுந்த தண்ணி பிரகிருதி மாயை என்னன்னு அதில் தான் பண்ணி கொடுத்தாரு நமக்கு உடம்பெல்லாம். ஒருத்தர் என்ன கேட்டார், ஏன் சார் இறைவனுக்கு இப்படி ஓர வஞ்சனை, சுத்த மாயிலேயே பண்ணி கொடுத்துருக்க கூடாதா இந்த உடம்ப? தொலையுது, அசுத்த மாயிலையாவது பண்ணி கொடுத்துருக்க கூடாதா? இப்படி ஏன் சார் போய் இந்த மாதிரி சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய பிரகிருதி மாயை அதில் பண்ணி கொடுத்தாருங்கிறீங்களே, கடவுள் ஏன் இப்படி பண்ணார் ஓர வஞ்சனை? நமக்கு சுத்தமாக பண்ணி கொடுக்கும். கடவுளுக்காக ஓர வஞ்சனை, அவர் கருணையின் வடிவமானவர். இந்த உடம்பை எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நம்முடைய ஆசைகளை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக, நிறைவேற்றி கொள்வதற்காக கொடுத்தது. நம்முடைய ஆசை லெவல் சாக்கடை லெவல்ல இருக்குது. அதனால அதை நிறைவேற்றுனா சாக்கடை லெவல்ல உடம்பு கொடுத்தா தான் முடியும். நம்முடைய ஆசை உயர்ந்த நிலையில இருக்குமானால் சுத்த மாயையில உடம்பு கொடுத்திருப்பார். அப்படிதான் ஞானிகளுக்கு கொடுத்தார். அவங்களுக்கு எல்லாம் சுத்த மாயையா சுத்த தேகமா ஏன் போகுதுன்னா, எலிவேட்டட் டிசையர்ஸ், உயர்ந்த ஆசைகள் கொள்ளு. சிவனை அனுபவிக்கணும்னு நினைக்கிற பொழுது கோல் தேன் கொண்டு செய்தனன் அப்படிங்கிறாரே மணிவாசகர். இந்த உடம்பு முழுக்க தேன் பண்ணிட்டான்றாரு யாரு? மணிவாசகர். ஏன்? ஆசை அது அனுபவிக்கணும் போகிற பொழுது சுத்த தேகம் ஆயிடுது, பசுகரணங்கள்லாம் பதிகரணம் ஆகுது. எப்ப நீங்க என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உடம்பு கொடுக்க முடியும். நீங்க என்ன சாப்பிடணும்னு விரும்புறீங்களோ அதுக்கு தகுந்த ஹோட்டலுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போக முடியும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளா கருணை இல்லாதவன். ஆக அதனால இப்படி வந்து சேர்ந்தது. நம்முடைய விருப்ப வெறுப்புகள்லாம் அந்த மாதிரி போச்சுன்னா, உயர்ந்ததுன்னா நல்லதே. அப்ப இந்த மாதிரி ஒரு உடம்பு கொடுத்தவொடனே நமக்கு என்ன சார் சுத்தத்தோட தொடர்பே இல்லையா, எல்லாமே இப்படியான்னு கேட்டா, அதுல பாருங்க ஒரு நுணுக்கமா ஒண்ணு கொடுத்தார். கருணையின் வடிவமானவர். அவர் என்ன பண்ணார், எல்லாமே இப்படி மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ரொம்ப சுத்தமான ஒண்ணு கொடுத்து அதை பிடிச்சிட்டு வரானா பார்க்கலாம், அது ஒன்றாவது கொடுப்போன்னு ஒன்று கொடுத்துருக்கார். ஒன்று சுத்த மாயையில் பண்ணி கொடுத்துருக்கார். அது ஒன்று தான் நம்மகிட்ட சுத்த மாயையில் இருக்கிற சமாச்சாரம். மித்ததெல்லாம் பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயன்னு பேர் கேட்டவொடனே ஏதோ ரொம்ப பெரிய ஆள் போல இருக்குன்னு நினைச்சோம். அசுத்த மாயை விட கேவலமான சாக்கடை தண்ணி. அது ரொம்ப கேவலமா இருக்குட்டு நம்ம ஆளுக்கு என்ன பண்ணாங்க, பிரகிருதி மாயை அப்படின்ட்டாங்க. ஓ ஏதோ சார் பெரிய சமாச்சாரமா இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. அசுத்தத்தை விட கீழே. இன்னொன்று என்ன தெரியுங்களா, நான் ரொம்ப பாருங்க ரொம்ப இதாக தெளிவாக சொல்லியிருக்கேன் உதாரணத்தை. அதாவது மழை தண்ணின்னு சொன்னேன், அது தொட்டி தண்ணின்னு சொன்னேன். நல்ல கவனம், தொட்டி தண்ணி போய் சாக்கடையில் விழுந்ததுன்னு, மழை தண்ணி சாக்கடையில் விழுந்ததுன்னு சொல்ல. அப்போ இந்த பிரகிருதி மாயைங்கிறது அசுத்த மாயையிலிருந்து விளைஞ்சது, நேரம் சுத்த மாயிலிருந்து இல்லை. அதனால தான் உதாரணத்தை அப்படி சொன்னேன். நான் உதாரணம் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டு குறிச்சிக்கணும். அப்போ தான் இதனுடைய சித்தாந்த தொடர்பு சரியாக வரும்.
சித்தாந்தம்லாம் ஒன்றும் இல்லைங்க, பேர் தான் சித்தாந்தம். சைவ நமக்கு சிவத்துக்கு இருக்கிற தொடர்பு தானே அது. அதுக்கு வேற வேற பேர் வச்ச உடனே அதுக்கு என்னென்னவோ பேர், அவ்வளோதானே தவிர நமக்கு சிவத்துக்கு இருக்கிற தொடர்பு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு வார்த்தைகள், சொற்கள், பதம், கீதம் எல்லாமே கடந்து போயிடும். எல்லாத்தையும் கடந்த நிலையில் அனுபவிக்க வேண்டிய பொருள் அது இல்லையா? முதல்ல சைக்கிள் கற்றுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா சைக்கிளை எடுத்துக்கிட்டு இப்படியே தேடிக்கிட்டே போவான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாறாங்கல், படிக்கட்டு ஏதாவது இருக்காங்க. ஏன்னா அது மேலே ஏறி உட்காந்தா தான் சைக்கிள்லேயே ஏற முடியும். இதான் ஆரம்ப ஸ்டேஜ் இல்லையா? அப்படி தானே இருக்கும். அப்புறமா இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நினச்ச இடத்துல அவன் இறங்க மாட்டான். உயரமாக திட்டு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்பான். ஏன்னா அங்கே தான் காலை வச்சே நிற்க முடியும் அவனால். இதான் ஆரம்ப நிலை. 6 மாதம் கழிச்சா ஆள் எப்படி தெரியுமா போவான்? 2 சைக்கிள் இருக்கு, அந்த 2 ஹேண்ட் பாரியை விட்டுட்டு இப்படி கையை வச்சுட்டே போவார் சைக்கிள்லையே. வித்தை அவ்வளோதான். ஆரம்பத்தில் சைவ சித்தாந்தம் இப்படி இருக்கும். அப்புறமா பழகுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவத்தோடு கொண்டு போய் அது சேர்க்கிற விதத்தை பார்க்கிற பொழுது பேரானந்தமாக விளையும். சிவங்கிறது அறியப்படுகின்ற பொருள் அல்ல, நல்லா தெரிஞ்சுங்க, உணரப்படுகின்ற பொருள். சிவத்தை அறிய முயலாதீர்கள், சிவத்தை உணரவும் அனுபவிக்கவும் முயலுங்கள். அது சொல்ற நெறிதான் சைவ சித்தாந்தம். சிவம் இன்னது அப்படின்னு காட்டுவதல்ல சைவ சித்தாந்தம். சிவம் இத்தகையது என்று அனுபவிக்க வைப்பது தான் சைவ சித்தாந்தம். அறிவது நமக்கு வேலை இல்லை. அதை 2 பேர் செஞ்சு தோத்தான். யாரு? 2 பேர் இதை செஞ்சு தோத்தாங்க. யாருங்க? பிரம்மாவும் விஷ்ணுவும். அறிவதற்காக முயன்றார்கள், தோத்தார்கள். அறிவதனாலே அவனை அடைய முடியாது, அன்பினாலேயே தான் அடையும். அப்போ அவர்கள் உணரணும். உணர்வினாலே ஆய்வுக்கு அப்பாற்பட்டவன் உணர்வு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. அகப்படும், நீங்க போய் பிடிக்கலாம் வேண்டாம், அதுவா தந்து வந்து மாட்டுமா, தானா வந்து மாட்டோம். சரி, ஒன்னே ஒன்று கொடுத்துருக்காருன்னு சொன்னேனே, சஸ்பென்ஸாக இருக்கு. அது என்னன்னு தெரியலையே. ஒன்று கொடுத்துருக்காரு, ஒன்னே ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன தெரியுங்களா? சுத்தமாயையினுடைய விளைவு தான் நாதம். சுத்தமாயையிலிருந்து சுவாமி உருவாக்குன ஒரு தத்துவம் நாதம். அது இந்த மூலாதாரத்துக்கு மேலே இருந்து கிளம்பும் நமக்கு. அது ஒன்றும் உள்ள கொடுத்துருக்காரு, வேற எந்த மிருகத்துக்கும் கொடுக்கல. அதெல்லாம் பேச முடியாது, மனுஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. இந்த இது தோன்றுகிற பொழுது அதுக்கு பேர் சூக்குமைன்னு பேர். அப்புறம் பைசந்தி, மத்திமை, வைகரி. ஒன்றும் இல்லை, அந்தந்த இடத்துல அது பேர். கீழேருந்து கிளம்பும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்க்குமிழி கீழே கிளம்புகிற பொழுது ஒரு சின்ன ஒரு துளி போல கிளம்பும், மேலே வர 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 குமிழ் பெருசாகிட்டு வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தண்ணிக்குள்ளே கீழே இருந்து குமிழ் வருகிற பொழுது, அடியிலேருந்து வருகிற பொழுது சின்ன குமிழாக வந்து அப்படி பெருசா, அது போல் சூட்சமத்திலேருந்து ஆரம்பிக்கும் நாதம். அப்படியே மேலே வந்து இட்ஸ் அன் எனர்ஜி கேப்சூல், ஃபுல் ஆஃப் எனர்ஜி, சக்தி நிறைந்த ஒன்று. அது கண்டத்தை வந்து அடையிற வரைக்கும் அதுக்கு உருவம் கிடையாது. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது சுத்தமாயிலிருந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அது இங்கே உற்பத்தி ஆகுது. அதனால தான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கேன். அது அப்படியே கீழே இருந்து வருங்க, கிளம்பும் போது சூட்சமாக சூக்குமை, ஏன்னா உருவம் இல்லை. அப்புறம் மத்திமை கொஞ்சம் வளரும், பைசந்தி, மத்திமை, வைகரி. இந்த வைகரிங்கிறது கண்டத்தில் வந்து அடைகிற பொழுதுதான் அதுக்கு உருவம் வரும். இங்கே நல்லா கவனமாக கேட்கணும். இது வரைக்கும் சுத்தமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஆன்மாவினுடைய எண்ணங்களோடு கலக்கும். அது சுத்தமாக இருந்தால் வெளியில் வர வார்த்தைகள்லாம் சுத்தமாக இருக்கும். அது அசுத்தமாச்சுன்னா வெளியில் வர வார்த்தையெல்லாம் அசுத்தமாக வரும். ஆக இந்த இடத்துல வந்து வைகரி, தூல வைகரி, முதல்ல சூட்சம் வைகரி, அப்புறம் தூல வைகரி, 2ஆ பிரியும். 4 அடிப்படையாக வச்சுங்களேன். இந்த இடத்துல வருகிற பொழுது, கண்டத்தில் வருகிற பொழுது கருத்தோட கலக்கும். அப்ப அது இறைவனுடைய நினைவோடு கலக்குமானால் ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் சுவாமி சொல்றார். இறைவன் என்ன செய்திருக்கிறான்? எப்படி ஒரு ஆன்மா தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு தன்னுள் எழும்புகின்ற சுத்தமாயிலிருந்து உருவான நாதத்தை அடிப்படையாக கொண்டதோ, அதுபோல இறைவன் தன்னுடைய எண்ணங்களை, கருத்துக்களை இந்த உலகம் பற்ற வேண்டும் என்று வெளியிலே, வான் வெளியிலே உலவ விட்டிருக்கிறான். நல்லா கவனமாக கேட்டீங்களா? அப்ப இறைவன் அவனுடைய கருத்துக்களை, இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த கருத்துக்களை இந்த வெளியில உலவ விட்டுருக்கான். எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்ப இந்த இடத்துல எல்லா விதமான ஸ்டேஷனும் இங்க இருக்குது. மெட்ராஸ் எஃப்எம் இருக்கு, ரேடியோ மிர்ச்சி இருக்குது, விவித் பாரதி இருக்குது, இன்னும் சொல்ல போனால் ஏதெல்லாம் இருக்குது.
எல்லாமே இருக்கு. ஆனால் இருக்குங்கிறது எப்போ தெரியும்னா, அதற்குரிய ஒரு வானொலி பெட்டியை இங்கே வச்சு அந்த ஸ்டேஷனை டியூன் பண்ணால் டக்குன்னு பிடிச்சி இழுத்து அது நமக்கு கொடுத்துரும். அதுபோல இறைவனுடைய உணர்வுகள், அவனுடைய கருத்துக்கள் இந்த வானை என்று சொல்லக்கூடிய ஆகாசத்தை பற்றி இருக்கின்றன. அவற்றை ஞானிகள் என்பவர்கள் வானொலி பெட்டிகள் போல இருந்து அவற்றை டியூன் செய்கின்ற பொழுது அவர்கள் வாயிலிருந்து வருவதுதான் மந்திரம். அதைத்தான் யாம் சொன்னோம் என்று திருமூலர் சொல்லுகிறார். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டேன், நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தலைப்படுவீர்கள். தலைப்படுதல்னா சென்று சேருதல்.